தெய்வீக அழகின் முன்னால் இந்த படைப்பு எல்லாம் ஒன்றுமே இல்லை போல இருந்தது. சும்பன் சொன்னான், சரி, என் தளபதி தும்ரலோசனனை அழை. பெரிய படையுடன் போய் அந்த பெண்ணை என் கண் முன்னே கொண்டு வா. நல்லபடியாக வரவில்லை என்றால் முடியை பிடித்து இழுத்து கொண்டு வா. உத்தரவுக்கு ஏற்ப தும்ரலோச்சனன் விந்தியாச்சல மலைக்கு சென்றான். அங்கே இருந்த தெய்வீக தேவியை பார்த்ததும் அவன் மெதுவாக புன்னகை செய்தான். அவனை பின் தொடர்ந்து வந்த பெரிய ராட்சச படையை கூட அவள் பார்த்தபோது அவளுக்கு சிறிதளவு பயமும் இல்லை. தும்ரலோசனன் முழங்கினான், அழகான பெண்ணே, எங்கள் அரசர்களான சும்பன் நிசும்பன் உலகத்துக்கும் எஜமானர்கள். அவர்களின் பாதத்தில் தெய்வங்களின் பெருமையும் உலக செல்வங்களும் கிடக்கின்றன. அதனால் எங்களோடு வாராய். அரசரை கல்யாணம் செய்து கொள். தேவி அமைதியாக பதிலளித்தாள். தும்ரலோஷ்னா, நீ சொன்னது உண்மைதான். ஆனால் நான் ஒரு விரதம் வைத்திருக்கிறேன். என்னை யுத்தத்தில் ஜெயிக்கும் ஒருவன்தான் என் கணவன். இதை கேட்ட தும்ரலோச்சனன் கோபத்தில் வெறியோடு தேவியை தாக்கினான். அதை பார்த்த சிங்கம் தன் கழுத்தை ஆட்டிக்கொண்டு முழங்கியபடியே ராட்சச படையை தாக்க பாய்ந்தது. ஒரே கணத்தில் அந்த படை காட்டுத்தீ போல் சாம்பலானது. தேவி தன் திரிசூலத்தால் தும்ரலோசனனையும் அழித்து விட்டாள். இந்த செய்தி சும்பனிடம் சென்றதும் அவன் கோபத்தில் முழங்கினான். அவன் இரு தளபதிகளை அழைத்தான், சந்தும் முண்டனும். உடனே போய் அந்த தேவியை என் முன்னாடி கொண்டு வா. வர மறுத்தால் கொன்றுவிடுங்கள். சந்த முண்டன் இருவரும் பெரிய படையுடன் விந்தியாச்சல மலைக்கு சென்றார்கள். அங்கே சென்றவுடனே தேவியை தாக்கினர். இப்போது தேவியின் கோபம் எல்லையை தாண்டியது. அவளின் உடல் கருநிறமாக மாறியது. தேவி கௌஷிகியின் நெற்றியிலிருந்து ஒரு பெரும் தீப்பொறி வெடித்து எழுந்தது. அதிலிருந்து காலத்தையே கடந்த ஒரு உருவம் தோன்றியது. இருள் கூட அவளின் கருமையை ஒப்பிட முடியாது. புயல் போல் பறக்கும் கூந்தல், மனித தலை ஓடுகளின் மாலை, ஒரு கையில் பேரழிவு வாழ், மற்றொரு